ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆமென். பிரியமானவரே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே இங்கே யாக்கோபு என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சுகமடையும்படிக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படிக்கு, ஒரு தீராத வியாதியிலே, தீராத ஒரு பிரச்சனையிலே நீங்கள் ஒருவேளை அகப்பட்டு இருக்கலாம். சில வியாதிகள் என்னதான் நம்ம மருத்துவம் பார்த்தாலும், என்னதான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும், என்னதான் மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும், அந்த என்ன வியாதினே அது நமக்கு புரியாது. அந்த வியாதி நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்காமல் அநேக நாட்கள் அது தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வியாதிகள் எதனால் வருகிறது? பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், சில அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், அறிக்கை செய்யப்படாத இரகசியமான சில பாவங்கள் ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்குமேனால், அந்த பாவமானது அந்த வியாதியை அவர்கள் வாழ்க்கையில் தேங்க வைத்து கொண்டு அவர்களை அலசடிப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு கன்ஃபஸ் பண்ண சொல்கிறார். பாவங்களை, உங்கள் குற்றங்களை நீங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஒருவேளை பாவம் செய்திருந்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு விரோதமாக சில பாவங்களை செஞ்சால் அவங்களிடத்தில் நீங்கள் போய் ஒப்புரவாகி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த வியாதிக்கும் பாவத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே இயேசுவானவர் தன்னிடத்திலே சுமந்து கொண்டு வந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். அவனை எப்படி சொஸ்தமாக்குறார் பாருங்க. 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசுவானவர் இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இங்கே கட்டளையிட்ட மாத்திரத்திலே அந்த திமிர்வாதக்காரன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது இங்கே என்ன புரிஞ்சு கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கே பாவம் மன்னிக்கப்படுதோ அந்த இடத்துல பார்க்கும்போது வியாதியிலிருந்தும் விடுதலை உண்டாகுது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் வியாதியை குணமாக்குவதற்கு முன்பாக இந்த இடத்துல இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்ல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. முதல்ல பாவங்களை மன்னிக்கிறார். பாவம் மன்னிப்பு உண்டான உடனே அந்த மனுஷனுடைய திமிர்வாதம் அவனுடைய சரீரத்தை விட்டு நீங்கி அவன் சாதாரண மனிதனை போல மாறி அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டு போகிறத நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள்? ஆண்டவர் என்ன உபகாரங்களை நமக்கு செய்தார் என்று பார்க்கும்போது இங்கே சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து,
இங்கே பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போலாகிறது. அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார்? முதல்ல ஆண்டவர் செய்த உபகாரம் என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னா என்ன உபகாரத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சார்? முதல் உபகாரம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அக்கிரமங்களை மன்னித்த பிற்பாடு தான் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறேன்னு சொல்கிறார். அப்போ அக்கிரமம் இருக்கிற வரைக்கும் நோய்கள் குணமாகாது என்பது தான் காரியம். ஆதலால் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்களுக்கு தீராத சில வியாதிகள், தீராத சில நோய்கள் உங்களை பல ஆண்டுகளாக பல நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களை, யாருமே இந்த உலகத்தில் நீதிமான் இல்லை. நம்ம ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய குற்றங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார் என்பது காரியமாக இருக்கிறது. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் சொஸ்தமடையும்படிக்கு என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் சொஸ்தமடையும்படிக்கு தங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரே, அதன் மூலமாக ஒரு பெரிய விடுதலை உண்டாக, அவர்கள் நோய்கள் குணமாக்கப்பட, அவர்களுடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு தப்புவிக்கப்பட கர்த்தர் நீ கிருபை செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி வழி நடத்தி காரும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.